பொண்ணுத்தர சொல்லுங்கக்கா. டேய் புள்ளையாண்ட அப்படி தூங்க வச்சிட்டு இருக்க? புள்ளையான தாடா நான் வச்சிருக்கேன். இல்லக்கா, என்கிட்ட இருக்கட்டும். இப்போ எனக்கு இருக்கிற இவ மட்டும் தானக்கா. இவளா என் கூட இருக்கட்டும்க்கா. டேய் தம்பி, இப்படி மன உடைஞ்சு பேசுனா எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. இங்க பாரு, உன்னை அடுத்த நாளா நாங்கள் பார்க்கலடா. கூட பிறந்ததான் தம்பியா என்ன, ஒரே ரத்தமாக இருந்தாதான் தம்பியா என்ன. எப்போ அன்னைக்கிளியம்மாவுக்கு புள்ளி அணியும் அப்போவே நீ எங்கள் ரத்தம் தான்டா. உனக்கு வலிச்சா எங்களுக்கும் வலிக்கும்டா. ஒரே ரத்த சம்பந்தமாக இருக்குன்னு அவசியம் இல்லைடா. உண்மையான பாசம் இருந்தால் போதும். நீ எங்கள் தம்பிடா. உன்னை கூட போனா நான் பார்க்குறோமோ இல்லையோ, உசுரா பார்க்குறோண்டா, உசுரா பார்க்குறோண்டா. அக்கா, அக்கா, சத்தியமா உன்னை உசுரா தாண்டா பார்க்கும். நீ என்னடா அப்படி சொல்லிட்ட? உனக்கு யாருமே இல்லனே. இங்க பாரு, உசுர கொடுக்க சொல்லு, கொடுத்துருவேன்டா. எங்களுக்கு போலியால அன்பு செலுத்த தெரியாதுடா. ஏய் இங்க பாரு, என் உசுர கொடுத்தா உன்னை காப்பாத்த முடியும்னு நினைச்சுக்கயே. ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டேன்டா, தூக்கி கொடுத்துருவேன். டேய், அப்ப நாங்க சும்மா பேச்சுக்கு தான் உன்னை தம்பி தம்பின்னு சொல்ற நினைச்சுக்கிட்டியா? டேய், எங்களுக்கு போலியா பாசம் காட்ட தெரியாதுடா. ஏன்னா பாசத்துக்காக பல நாள் ஏங்குனவங்கடா நாங்க. அந்த பாசத்தோட வலி என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஒருத்தர் இந்த உலகத்துல நம்ம மேல பாசம் காட்டிட மாட்டாங்களான்னு பல நாள் ஏங்குனவங்கடா. பாசமா கூப்பிட்டு ஒரு வாய் சோறு கொடுத்துட மாட்டாங்களான்னு பல நாள் ஏங்குனவங்கடா நாங்க. அன்போட மதிப்பு தெரிஞ்சவங்கடா நாங்க. அப்படிலாம் கிடைக்கிற அன்பை அலட்சியமா தூக்கி எறிய மாட்டோம்டா. கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணினாலும் நம்ம கூட வரப்போறதே நம்ம நினைவுகள் மட்டும் தான்டா. அழகான நினைவுகளும் அன்பான பாசங்களும் அன்பான உறவுகளும் தான்டா. பணம் காசுலாம் ரெண்டாவது பட்சம்டா. எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் 70-80 வயசுல நாற்காலியில உட்கார்ந்து தானடா ஆகணும். அப்போ நமக்கு துணையா இருக்கவே இந்த அன்பான உறவுடைய நினைவுகள் மட்டும் தான்டா. நம்ம எவ்வளவு ஓடி ஓடி உழைச்சங்கிறதுங்க முக்கியம் இல்லடா. நம்ம பிடிச்சவங்களோட நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் தான்டா நமக்கு கடைசி வரைக்கும் நினைவுகளா வரும். பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்டா. அந்த நினைவுகளை நினைச்சு பார்க்கும்போதே அப்படியே நம்ம உசுறு போயிடணும். அப்படி ஒரு அழகான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்கணும்டா. நீ எங்க தம்பிடா, எங்க உசுரு. உன் கூட இருந்த ஒவ்வொரு நொடியும் அவ்வளோ சந்தோஷமா நாங்க இருந்திருக்கோம்டா. டேய், நீ எங்க மேல உண்மையான பாசத்தோட இருந்தடா. என் அக்காவை நினைச்ச என் பிள்ளைங்களுக்கு தாய் மாமனா நடந்துக்கிட்டடா. என்னடா இப்படி சொல்லிட்ட? யாருமே இல்லைன்னு. டேய், நான் சத்தியமா சொல்றேன்டா, எங்களுக்கு போலியா நடிக்க தெரியாதே. சத்தியமா சொல்றேன்டா, நீ என்ன சொன்னாலும் செய்வோம். உனக்கு உசுரை கொடுக்க சொன்னாலும் கொடுப்போம். ஏன்னா நாங்க உன்னை எங்க உசுரா நினைக்கிறோம்டா. அக்கா, அக்கா, அழாதடா செல்லம். நீ படுற பாட்டை எங்களால பார்க்க முடியலடா. துணை வேணும் தான்டா. நிச்சயமா இந்த உலகத்துல ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நிச்சயமா துணை வேணும். துணை இருக்கும் போதாண்டா அந்த வாழ்க்கை முழுமடையும். என்னதான் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும், ஓடி ஓடி நம்ம நாயா உழைச்சாலும் கூட நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு துணை வேணும். சாப்பிட்டியா, உடம்பு சரியில்லையா, மாத்திரை வாங்கி சாப்பிடுதியான்னு கேட்கறதுக்கு ஒரு உறவு வேணும்டா. அந்த பக்கியலுக்கு இல்லாம போச்சக்கா. நான் என்னக்கா பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன்க்கா? நான் சத்தியமா எல்லாரும் மேலே உண்மையா எனக்கா பாசமா இருந்தேன். அழாதடா, இங்க பாரு, உன் பாசம் ஒரு நாள் தோத்து போகாதடா. உன் உண்மையான அன்பு ஒரு காலமும் தோத்து போகாதே. இங்க பாரு, உலகத்துல எது வேணாலும் தோத்து போகும். இந்த உண்மையான அன்பும் பாசமும் ஒரு காலமும் தோத்து போகாதே. உன் அன்பை பாசத்தை உதாசனப்படுத்திட்டு போறவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா மாட்டுவாங்கடா. ஆனா உன் அன்புக்காகவும் உன் பாசத்துக்காகவும் எங்கி நிச்சயமா ஒரு ஜீவன் வரும். அந்த பாசத்தையும் அன்பையும் உனக்கு ரெட்டிப்பா கொடுக்கும்டா. நீ கலங்காதடா. தேன்மொழி, இங்க பாரு, நீங்க கொடுக்குற தெளிவான ஒரு பதில் தான் உனக்கு இங்க வேலை கிடைக்கும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? புரியுது, மூளைக்கு புரியுது,
ஃபாலோ பண்ண மனசுக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, உனக்கான வாழ்க்கை அது இல்ல. அதுல இருந்து வெளியில வா. அது உன் குடும்பமும் கிடையாது, அது உன் குழந்தையும் கிடையாது. புரிஞ்சுக்க. உனக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. பொறுப்புல கவனம் செலுத்து. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. புள்ள பாசம் 10 மாசம் சுமந்து கொத்திருக்க. தாய்மை உணர்வு, எறும்புக்கும் தாய்மை உணர்வு உண்டு. நீ அந்த ஸ்தானத்தை இழந்துட்ட, அதுக்கான தகுதியை இழந்துட்ட. திரும்பி அதை பார்க்காத. உன்னால பல பேர் வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும். புரிஞ்சுதா? எடுத்த முடியல தெளிவா இரு. ஒரு திருப்ப முடிவு எடுத்து தானே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்த. திரும்ப அதுல ஒரு கால் இதுல ஒரு கால் வச்சு எல்லார் வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணிடாத. ஒரு முடிவுல தெளிவா நம்மளால இருக்க முடியணும். தெளிவா இருக்க முடியலன்னா அந்த முடிவை நாம எடுக்க கூடாது. அப்படி இந்த முடிவுல தெளிவா இருக்க முடியலன்னா இப்படிதான் மனசங்கடம் வந்து சேரும். பொதுவா ஒரு மனுஷன் குழப்ப நிலைக்கு போயிட்டாலே அவன் சோழி முடிஞ்சுது. எப்போ உனக்குள்ள குழப்ப நிலை வருதோ அப்போ நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். சரியோ தப்போ ஒரு முடிவை நீ எடுத்துட்ட. இனி அதுல உறுதியா இரு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது நீ தப்பா போனாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி, முடிவு எடுத்துட்ட. அதுல நம்ம உறுதியா இருக்கிறது வழிய பாரு. அப்பதான் மிச்சம் இருக்க வாழ்க்கையை அது காப்பாத்திக்க முடியும். இன்னும் நீ அதிக குழப்ப நிலைக்கு போன, நீ வாழ்ற இந்த தகுதியை இழந்துருவ, வாழ்க்கையை இழந்துருவ. இங்க பாரு, நான் இதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுதான். உன்கிட்ட மறைக்கும் தான் நினைச்சேன். எப்போ நீ யாருன்னு பொண்ணுத்துல கண்டுபிடிச்சானா அப்பவே அவன் பாதி கிறுக்கன் ஆயிட்டான். தனக்குள்ள சொத்து, தனக்கு உரிமைப்பட்டது நான் தோக்கடிக்க வச்சிருக்கேன், நான் வாழ்க்கை இழக்க வச்சிருக்கேன்னு அவன் குட்ட உன செத்து போயிருக்கான். இதை நீ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தனா உன்னை தூரத்துல இருந்து பார்த்துட்டு அப்படியே போயிருந்திருப்பான். ஏன்னா அவன் குணம் அப்படி. நீ வாழ்க்கை இழந்து தனி மரமா நிக்கிற, அது அவனை தினம் சாகடிக்குது. அவன் மனநிலை எப்படி தெரியுமா? நண்பனுக்காக கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியல, அவன் சொன்ன பொண்ணையும் காப்பாற்ற முடியல. தான் நண்பன் உசுர் புசுரா நினைச்ச பொண்ணு அவ இப்படி கஷ்டப்பட்டுட்டு தனி மரமா வாழ்ந்துகிட்டு இருக்காளே, அது தன்னாலன்னு இப்படி ஏகப்பட்ட மனக்கவலை அவனை சாகடிச்சு வச்சிட்டு இருக்கு. சேர்மத்தோட உசுரோட வந்து, என்னடா நான் சொன்ன பொண்ணு இந்த நிலைமையில ஆளாக்கி வச்சிருக்க, என் பொண்ணு நட இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு அவன் காலில் வந்து கதர்ன மாதிரி திறந்த கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? ஒரு பக்கம் துரோகம், ஒரு பக்கம் நீ உன் வாழ்க்கை. அவன் என்னதான் பண்ணுவான்? நான் அதனாலதான் பாரு அங்க இருந்து கூப்பிட்டு வந்தவனே. இங்க பாரு, உலகத்துல யாரு துரோகத்தை வேணாலும் தாங்கலாம். இவங்க கூட நம்ம கடைசி வரைக்கும் வாழ போறோம்னு நினைச்சு நம்பி போறோம் பாரு, அவங்களால ஒரு ஏமாற்றம் வரும் பாரு. அந்த ஏமாற்றத்தை மட்டும் இந்த உலகத்துல ஈடு பண்ணவே முடியாது. அந்த வலிக்கு ஈடு இந்த உலகத்துல எந்த வலியுமே கிடையாது. தேடி வந்த பொண்ணு இவ்வளவு இல்லையோ, நேசிச்சுட்டோம். அவ கூட சந்தோஷமா வாழணும்னு 1000 கனவோட தானே அவ கூட வாழ்ந்திருப்பான். அவ கெட்டின தாலில இருந்து அவன் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடியுமே போலியான வாழ்க்கையை கொடுத்திருக்கா. ஒரே பெட்ல படுத்திருந்தோம், உண்மையான வாழ்க்கை அவன் வாழல. துரோகம், துரோகத்தின் உச்சம். இவன் மனைவின்னு நெருங்கும் போதெல்லாம் இவனை எப்ப வீழ்த்தலாம் தானே அவன் நினைச்சிருந்திருப்பா. அதெல்லாம் நினைச்சுதானே இவன் இப்ப செத்து போயிருக்கான். எத்தனை நாள் உண்மையான மனைவிதான் அவ கூட நெருங்கி வாழ்ந்திருப்பான். இப்ப அத்தனையுமே போலின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி இருக்கும்? அதை நினைச்சே அவனுக்கு அருவருப்பா இருக்கும். இவன் ஆசை அவளை தொட்ட போலாம், அவ இவனை எப்ப வீழ்த்தலாம் தானே தொட்டிருப்பா. எவ்வளவு போலியா, எவ்வளவு கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா. அதுவே தினம் ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏமாந்துட்டோங்கிறத விட பிடிச்சவங்களால ஏமாறப்பட்டிருக்கோம் நினைக்கும் போதுதான் வலி அதிகம். நீ உனக்கான பாதையை பாரு. நீ சந்தோஷமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவன் சந்தோஷமா இருப்பான். அவன் சந்தோஷமா தான் இருந்தான், உனக்கு தெரியுமா? நீ உன் வேலையில கவனமா இருக்கும்போது அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். பரவாயில்ல, திருமண வாழ்க்கையில தோத்து போனாலும் அவன் லட்சத்துல அவ ஜெயிச்சுட்டா. நீ ஓடி அவன் மருத்துவமனையில இருக்கும்போது கவனிச்சிய, அப்ப அவன் எவ்வளவு பெருமை பேசுறான் தெரியுமா? பரவாயில்ல, அவ இதுலயாவது சந்தோஷமா இருக்காளேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? எப்போ இந்த வேலை போச்சது, நீ எப்போ இதை விட்டுலாம் வெளியில வந்து தனி மரமா தனிமையை உணர்ந்தியா, அப்பதான் அவனுக்கு உன் மேல ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது. புரியல? நீ தனியா இருக்கும் போது அவனுக்கு உன் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. இப்படியே போச்சு அவன் பைத்தியக்காரன் ஆயிருவான். சொன்னா கேளு, உன் வேலையில நீ கவனம் செலுத்து, அவன் சந்தோஷமா மாறிடுவான். அவனுக்கு இப்ப என்ன தெரியுமா வேணும்? நீ சந்தோஷமா இருக்கணும். அவன் அதுதான் எதிர்பார்க்கிறான். நீ சந்தோஷமா இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா அவன் சேர்மத்தறிய ரொம்ப நேசிச்சான், அவனுக்கு தெரியாது. நான் கூட இருந்து பார்த்தவன். அவன் நாங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருப்பான். வாரத்துல ஒரு நாள் தான் பார்க்க வருவான். வரும்போது எவ்வளவு அலப்பறை பண்ணிக்கிட்டு வருவான் தெரியுமா? சேர்மானு கத்திக்கிட்டு வருவான். அவனை தூரத்துல இருந்து பார்க்கும் போதே ஓடி போய் கட்டி அணைச்சி அவன் முதுகுல ஏறி அவனை முத்தி அவனை கீழே தள்ளி உருட்டி பரட்டி அவன் பாசத்தை வெளிப்படுத்துவான். அப்படியே அந்த லேசில எவனும் பாசத்தை வெளிப்படுத்த மாட்டான், பொழுத்துல காட்டுவான். நைட்டு 12 மணி வரைக்கும் அவனை விட்டு தூரியே போக மாட்டான். அவனை ஒட்டிக்கிட்டு அலைவான், அவன் தோலை தூங்கிக்கிட்டு அலைவான். 2 பேரும் ஒத்துக்கு அவ்வளவு அனுநியமா அவங்க பாசத்தை விவரிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட நண்பனை துள்ள துடிக்க அவன் மடியில உசுறு போச்சதே. அவன் அன்னைக்கே பாதி செத்துட்டான். பொண்ணுத்திர அழுகிய நான் அன்னைக்குதான் முத பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் உசுரோடு இருக்க மாட்டான்னு தான் நினைச்சேன். ஆனா உன்னை காப்பாத்த வரணுங்கிறதுக்காக தான் உசுரோடே வந்தான். அங்கேயே ஆதரா சொல்லிச்சு, நீ யாருன்னு அவன் கண்டுபிடிச்சோம், நீ இல்லைன்னு அதை ப்ரூவ் பண்ணி அது நானு நிரூபிச்சு
அப்புறம் அது அவளும் இல்லன்னு அவன் அதை பரவாயில்ல நேசிச்சுட்டோன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் லைஃப் அப்படி கொண்டு போய்கிட்டு தான் இருந்தான். விதி இப்படி தெரிய வச்சதே. இங்க பாரு, இதுல தெரிஞ்சோ தெரியாமலோ சேமத்தோட சாவுக்கு நானும் ஒரு காரணம். அந்த குற்ற உணர்ச்சி என்ன தினம் தினம் சாகடிக்கிறேன். பொண்ணு தெரியும் செத்துட்டானா அப்புறம் நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ உன் கரியர்ல ஜெயிக்கணும். டாப்ல வா, மருத்துவத்துறையில சாதிச்சு காட்டு, சந்தோஷமா இரு. அதான் எப்பவுமே ஒரு துருத்துருன்னு வரவிய குழந்தை மாதிரி அப்படி நடந்துக்க. அப்ப பாரு அவனும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறான், இப்ப நடந்துக்கவே மாட்டான். அவனுக்கு எப்பயாவது ஒரு சந்தோஷமா பாத்துக்கணும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எந்த உறவு முறையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அவன் ஏமா இருக்குது. அவன் கூட நீ இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்காக அவன் சுத்தி பத்தி எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறான். இங்க பாரு, அவன் கௌரவமா வாழ்ந்தவன். கடைசி வரைக்கும் அவன் கௌரவமா இருக்கணும்னா அது உன் கையில தான் இருக்குது. புரியுது நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது. அவன் முன்னாடி ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு. அன்னக்கிளியத்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவசரப்பட்டு நாம எடுக்கிற ஒரு முடிவு நொடிக்கு நொடி நம்மளை வேதனைப்படுத்தோன்னு. சரியா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்பு நம்ம தோத்து போனோம்னா அடுத்து அமைறது எதுவுமே சரியா இருக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் சரியா தான் இருக்கு. ஒரு திருப்பு குடும்ப வாழ்க்கையில தோத்து போயிட்டா அப்புறம் ஒவ்வொரு நொடியும் நரக வாழ்க்கை தானே சொல்லுவாங்க. அதுவும் இப்போ புரிஞ்சு போச்சு. இந்த உலகம் பார்க்குற பார்வையா இருக்கட்டும், நான் வாழ்ற வாழ்க்கையா இருக்கட்டும், தயவுசெய்து இந்த வாழ்க்கையை யாரும் வாழ்ந்துடக்கூடாது. நான் இருக்கேன், பயப்படாத. நான் உனக்கு வாக்கு கொடுத்ததான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். தேங்க்ஸ். ஊர் உலகம் ஆயிரம் சொல்லட்டும், அதுக்காக தப்பு பண்ணவங்க யாரும் இல்ல. இறந்த வாழ்க்கை இருந்துதான், ஆனா அதை விட நிச்சயமான ஒரு நல்ல வாழ்க்கை நீ வாழ முடியும். இங்க பாரு, காலம் தான் சிறந்த மருந்து. கொஞ்ச நாள் பொறுமையா போகட்டும். உன் கரியர்ல நீ கவனம் செலுத்து. நிச்சயமா சொல்றேன், எல்லாமே தலைகீழ மாறும். பாத்துக்கிட்டே இரு. சொல்ல போனா பிடிச்ச வாழ்க்கை கூட அமையும். கவலைப்படாத. இங்க பாரு, இங்க எல்லாருக்குமே குற்ற உணர்ச்சி இருக்கதான் செய்யுது. சேர்மத்தோட இறந்துப்போ என்னாலதான் அவன் இறந்துட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தான் கட்டாயப்படுத்தி போருக்கு அனுப்புறேன். என்னால அவன் துள்ள துடிக்க பொண்ணுத்துற மடியில உசுர போராடிக்கிட்டு கடைசியில அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாவேன்னு உசுர புடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த காட்சியெல்லாம் கண்ணுக்குள்ள பார்த்ததுக்கு அப்புறமும் நான் உசுரோட தான் வாழ்ந்தேன், செத்துதான் வாழ்ந்தேன். நம்மளால 2 பையில வாழ்க்கை போச்சுதேன்னு செத்துதான் போனேன். பொண்ணுத்தரையும் போனா சேர்மத்தரையும் போய் சேர்ந்துட்டான். என்னால பல பேர் வாழ்க்கை போச்சுதே, ஆனாலும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், மனசை கல்லாக்கிட்டு. ஏன்னா இங்க நம்மளால இங்க நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்கு. குற்றாலத்துல சாகுனது அன்னைக்கே செத்துருக்கலாம். அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. நான் செத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? செஞ்ச தப்போ செஞ்சதுதான். அதுக்கப்புறம் அதுக்கான பரிகாரத்தை தான் நான் தேட ஆரம்பிச்சேன். இப்பவும் படுத்தா எனக்கு சேமத்துல செத்துதான் என் கண்ணு முன்னாடி வரும், பொண்ணுத்துல அழுதான் என் கண்ணு முன்னாடி வரும். நான் அதனால இல்லற வாழ்க்கை திறந்தேன். எனக்கு குடும்ப வாழ்க்கைய வேண்டாம். சத்தியமா என்னால ஒரு பொண்ணு கூட வாழ முடியாது. ஆனாலும் ஓடுல. நம்மளால 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். கடவுள் நம்ம இந்த பூமியில எதுக்காவது ஒரு சித்தத்துக்காக தான் கூட்டு வந்திருப்பாரு. அந்த சித்தம் நிறைய வரைக்கும் நம்ம பூமியில இருந்துதான் ஆகணும்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். நாங்க எந்த போய் தான் அந்த அன்னைக்கு அம்மா கேச தகுடுபடி ஆக்குனேன். உன் மேல இந்த கேச தகுடுபடி ஆக்குனேன். ஏதோ ஒரு சித்தம் இருக்கதான் செய்யும் பூமியில. அப்போ பொண்ணுத்தர நிலைமை. நீ சந்தோஷமா இருந்து பாரு. அவன் லைஃபை இவ்வளவு சந்தோஷமா கொண்டு போறான்னு மட்டும் பாரு. அவன் உண்மையில ரொம்ப நல்லவன். அவன் பாசம் எப்பவுமே உண்மையா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பாசத்துக்காக இயங்குனவன். அவனுக்கு பாசம் கிடைச்சது இல்ல. அதனால பாசம் கொடுக்கவும் தெரியும், பாசம் கொடுக்கறவங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். உன் குழந்தைய பத்தி நீ ஒரு துளி கூட கவலைப்பட வேண்டாம். அவன் செத்தாலும் மார்போட வச்சுக்கிட்டு சாவானே தவிர விட்டுட்டுலாம் போக மாட்டான். இங்க பாரு, பொண்ணு மேல உனக்கு இத்தனை அனுதாபம், அது எனக்கு நல்லா தெரியும். நம்ம பிள்ளை வளர்க்கலாம். அந்த பாசம் தயவுசெய்து சொல்றேன், இந்த அனுதாப காதல மட்டும் தயவுசெய்து யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அக்கா, என்னால முடியலக்கா. அம்மா அப்பா பிறந்தனே இருந்தா கூட அவங்க முகம் அது நமக்கு தெரியாம போயிருக்கும். 13 வயசு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா என் கண்ணு முன்னாடி தற்கொலை பண்ணாங்கக்கா. நமக்கு 3 பிள்ளைங்க இருக்குதே, புருஷன் வேண்டான்னு அம்மா வீட்டுக்கு போறமேனு எங்க அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கல. புருஷனை தவிர வேற யார அடைக்கலம் கொடுப்பாங்கன்னு எங்க அம்மாவுக்கு புரியல. அடிச்சாலும் புடிச்சாலும் அது நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்க அங்க வச்சு வளர்த்துக்கலாம். புருஷன் சரியில்லைன்னா என்ன, அதே வீட்டுல வச்சு நம்ம பிள்ளைங்களை வளர்க்க முடியாதான்னு எங்க அம்மா யோசிக்கல. அவங்க அம்மா பார்ப்பாங்க, அவங்க தம்பி பார்ப்பாங்க, அவங்க அண்ணன் பார்ப்பாங்கன்னு எங்களையும் கூட்டிட்டு போய் எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணி எங்க அப்பா அந்த துக்கத்திலே போய் சேர்ந்து கடைசியில அவங்க அண்ணன் தம்பி ஏமாத்திட்டாங்க, அம்மா அப்பா இருக்கிறத புடுங்கிட்டாங்கன்னு மறுபடியும் இதே வீட்டுக்கு வந்தாங்க. இங்க வந்தா உன் புருஷனே போயிட்டான், உனக்கு இங்க என்ன வேலைன்னு என் சித்த பையங்க பெரியப்பாலாம் அவங்க எங்களை அடிச்சு துரத்திட்டாங்க. பரவே கண்டவெல்லாம் ஏமாத்ததான் செய்வான், இருக்க பணத்தை புடுங்கிறதுக்காக. கண்டவன் வந்தான்,
எங்க அம்மா பணத்தை கொடுத்து ஏமாந்தாங்க. இதுக்கப்புறம் புள்ளைய வச்சு காப்பாத்த முடியாதுன்னு என் கண்ணு முன்னாடியில கிணத்துல வந்து செத்து போனாங்க. இந்த விக்கி பையன் சேட்டக்கார பையன், கல்லஞ்சக்காரன் அப்படின்னு அவனால கூட பார்க்க சகிக்காம எங்கெல்லாமோ போய் எப்படி இல்லாமோ வாழ்ந்து எதுக்கலாமோ அடிமையாகி அவன் வாழ்க்கை நாசம் பண்ண போச்சுது. பிறந்த புள்ள நான் கையில தூக்கிட்டு அலைஞ்சேன். யாராவது காப்பாத்திர மாட்டாங்களா தங்கச்சின்னு வேலை செஞ்சு காப்பாத்துறேன்னு எத்தனை வீட்டு காலில் விழுந்த என் தங்கச்சியை யாருமே வாங்கிக்கல. அங்கேயும் ஏமாட்டும். என் தங்கச்சி செத்து போயிட்டானே, எங்கேயோ போய் மாட்டி எங்கெல்லாமோ எப்படி இல்லாமோ வாழ்ந்து கடைசியில படிச்சு முடிச்சு வீட்டுல சேர்ந்து அங்க ஒருத்தன் எனக்கு எல்லாமா கிடைச்சா. அப்பாக்கு அப்பாவா, தோழனுக்கு தோழனா, கூட பிறந்தனுக்கு கூட பிறந்தவனா எல்லாமா எனக்கு இருந்தான். அவன் ஒருத்தர் போதும் எல்லாரும் கொடுக்க வேண்டிய பாசத்தை, ஒட்டுமொத்த பாசத்தை எனக்கு கொடுத்தான். அப்பாவா இருக்க நேரத்துல அப்பாவா இருந்தான், தோழனா இருக்க நேரத்துல தோழனா இருந்தான், நண்பனா இருக்க நேரத்துல நண்பனா இருந்தான். அவனும் என் மழையிலே துள்ள துடிக்க கடைசியில என்ன பார்த்துக்கிட்டே உசுர கொடுத்தான். அப்பவுமே அவன் கூட நான் செத்திருந்த கூட இவ்வளவு பாட வச்சிருக்க மாட்டேன். அவன் எனக்கு ஒரு சத்தியம் வாங்கினான். அந்த சத்தியத்தை நிறைவேற்றிருக்காக தான் இங்க வந்தேன். ஒரு பொண்ணை காப்பாத்தணும் தான் சொன்னான். நீ காதலிச்சுட்டு இருக்க பொண்ணும் நீ காப்பாத்த போற பொண்ணு ஒண்ணுன்னு அவன் என்கிட்ட சொல்லல. தலையும் புரியாம வாழும் புரியாம தான் நான் வந்தேன். மனசுல ஒருத்தைய சுமந்துக்கிட்டு காப்பாத்துறதுக்கு ஒருத்தைய தேடி வந்திருக்கேன். ரெண்டுமே ஒருத்தையும் எனக்கு அப்பவே தெரிஞ்சதுன்னா சத்தியமா இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பேன். இந்த ஆதரா போதவத்தி அது நான் தானே சொன்னான். எல்லா பொறுப்பையும் காட்டுனான், நம்பினேன். அதுக்கப்புறம் அது பொய்யின்னு நானும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா காதலிச்சேன். என் நண்பன் பாதுகாக்க சொன்ன பொண்ணு பரவாயில்ல, வாழ்க்கை கொடுக்கலாம் நினைச்சேன். ஒருத்தி நெஞ்சில சுமந்தோம், ஆனா அவளை பார்த்ததில்ல. ஆனா கண்ணுக்கு முன்னாடி நண்பன் சொன்ன பொண்ணு இருக்கா, அவ கூட வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு தான் நெஞ்சில சுமந்தவளை மறைச்சிட்டு நண்பன் சொன்ன பொண்ணு நினைச்சு எல்லாத்தையும் தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டேன். இவளும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொறுப்பையும் என்கிட்ட காட்டுனான். அப்பவும் போல முறை ஏதாவது ஒரு இயற்கை மூலமா அது தேன்மொழிதான் எனக்கு உணர்த்தும். என்ன அறியாமலே நான் ஒரு வாட்டி அவளுக்கு தாலி கட்ட போனேன். அப்பவும் ஆதிரா தான் வந்து தடுத்தான். இல்ல இவ்வளவு நாள் கடந்தது அது அவதானே தெரியாமல்லாத போயிருந்தா கூட என் காலம் இப்படியே முடிஞ்சிருக்கும். அதுவும் இல்ல, எல்லாமே எனக்கு முடியல கையினால. என் மனசுக்குள்ள முத வந்தவா அவதான்க்கா. நான் மூடி மறைச்சேன் ஆனா மறக்கலக்கா. அவளை காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நான் காதலிச்ச பொண்ணு என் நண்பன் சொன்ன பொண்ணு ஒண்ணுன்னு தெரிஞ்ச போதான்க்கா செத்த போனேன். சரி அவளாவது ஏதாவது கண்காண நேரத்துல வாழ்ந்திருக்க கூடாதா? என் வீடியோ பாருங்கக்கா. இப்ப மட்டும் இவன் வேற எங்கேயாவது நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திருந்தா கூட சத்தியமா சொல்றேன்க்கா அவன் எப்படியாவது வாழ்ந்துட்டு போட்டு தூரம் வந்திருப்பேன். வாழா வெட்டியா தனி மரமா போராடிக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு முடியலக்கா. காதலிச்சிருக்கேன்னு நேசிச்சிருக்கேன்னு அதை விட என் நண்பனுக்கு உசுருக்காவா அவன் இப்படி இருக்கும்போது நான் எப்படிக்கா சந்தோஷமா இருக்க முடியும்? என் நண்பன் ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருக்காதே, என் வாழ்க்கைக்கும் சாந்தி இல்லக்கா. இவ்வளவு வலியும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படா வாழ்ந்துட்டு இருக்க? ஆம்பளை இல்லக்கா, அதான் அல்றது வெளியில தெரியக்கூடாதுல்ல, அத கம்பீரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. தேன்மொழி சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருப்பியாடா? அதுக்கு மேல எனக்கு என்னக்கா வேணும்? அவ உதட்டுல ஒரு சிரிப்பு போதும், நான் பாத்துக்கிட்டே வாழ்ந்துவேன்க்கா. அவ சந்தோஷமா இருந்தா நான் எதுக்கு அப்படி நெஞ்சு முட்டி போய் அலைய போறேன்? அவ சந்தோஷமா இருந்தா நான் எதுக்குக்கா? சரிடா, ஜெயராஜ் தானே கூட்டிட்டு போயிருக்கான், அவன் நல்லா பத்திரமா பாத்துக்கிடுவான். டேய் நிச்சயமா தேன்மொழி சந்தோஷமா இருப்பாடா. நானும் அவளை எப்படியாவது வாழ வச்சுக்கலாம் கை நல்லாம பண்ணி பார்த்தேன். அவ மனசு எங்கேயுமே சாயல, சாஞ்சது என் பக்கம் அவ கண் சாஞ்சது. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாக்கா எனக்கு தெரியும், அதனாலதான்க்கா நானும் நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இருக்காதுடா, இருக்காது. தேன்மொழி அப்படி பண்ண மாட்டாடா. இல்லக்கா எனக்கு தெரியும், அவ இல்லக்கா அவளுக்கு என்ன பிடிக்கும்க்கா. டேய் இருக்காதுடா, அப்பலாம் இருக்காதுடா. இல்லக்கா அவளுக்கு என்ன பிடிக்கும்க்கா. டேய் நீ அவ பிள்ளை வளர்க்குறங்க பாசம் கூட இருக்கலாம்டா. இல்லனா சேர்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ, அதனால கூட அவளுக்கு உன்னை பிடிக்கலாம். இந்த உலகத்துல அவ நம்பினதே சேர்மத்துறையா, அவருடைய உசுறு நீ.
அதனால அதே பாசத்தை கூட உன் மேல காட்டலாம்ல. சேர்மத்துறையே வந்திருக்கதா நினைச்சிருக்கலாம்ல. அவர் மேல எல்லாம் பாசம் வச்சிருந்தாலோ அதே பாசத்தை உன்கிட்ட காட்டுறாலோ என்னமோ, நீ தப்பா எதுவும் நினைச்சிட்டு இருக்காதடா. இல்ல, அவ மனசுல நான் இருந்தேன். இப்போ இல்ல, முன்னாடியே நான் இருந்தேன். என்னடா உளறிக்கிட்டு இருக்க? அவ மனசுல முன்னாடியே நான் இருந்தேன். அந்த கோவத்தையும் எரிச்சலையும் அவ என்கிட்ட காட்டுவா. என்னால அதை உணர முடிஞ்சதுக்கா. கோவமா எரிச்சலா என்கிட்ட சில நேரம் நிப்பா, எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. அது காதலோட வெளிப்பாடுக்கா. எனக்கு தெரியும் அவ என்ன நேசிச்சிட்டு இருக்கான்னு. ஆனா நான் தான் புரிஞ்சு புரியாத மாதிரி நடிச்சேன். ஏய் கௌரி, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அக்காவை என்ன விரும்பினக்கா. நான் தான் ஒதுங்கி போனேன். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், இப்பெல்லாம் எங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்காதடா. அவளுக்கு தெரிஞ்சா. நீங்க தானே சொன்னீங்க அக்கா இல்லடா உனக்கு அம்மான்னு சொன்னீங்க, அது சொன்னேன். டேய், அக்கா ஒண்ணு சொல்லுவேன். அக்கா மேல கோவப்படக்கூடாது. அக்கா என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்க கூடாது. சரிங்கக்கா. நீ வயசு கொள்ளாரில பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவ சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருப்பல. இருப்பேன். அவ ஜெயிக்கட்டும்டா. அப்புறம் பாரு, நீ அவளை அனுதாபத்துல நேசிக்கிறியா, இல்ல அவன் நண்பன் சொன்ன பொண்ணுனால நேசிச்சியா, இல்ல உண்மையா நேசிச்சான்னு காலம் உனக்கு பதில் கொடுக்கும்டா. உனக்கு தேவை இப்போ நல்ல அன்பு பாசம். அதை நிச்சயமா அவ உனக்கு கொடுப்பா. நீ அவளுக்கு கொடு, ஆறுதலா இரு. ஆனா மனம் கசந்து போற மாதிரி எதுவும் வேண்டாம். நீ தானே சொன்ன அம்மாவா நினைக்கிறேன்னு, அதனாலதான் இவ்வளவு ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் பாசத்தையும் அன்பையும் மட்டும் கொடு. காலம் போன போக்குல தாண்டா போகணும். அப்பதான் சரியான விட கிடைக்கும். உணர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் உடனடியா தீர்வு காணும்னு நினைச்சா அது தப்பாதான் போய் முடியும். கொஞ்ச நாள் போகட்டும். காலம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், யாரை எப்படி வழி நடத்துதுன்னு பார்க்கலாம். அது வழியிலே நம்ம போகலாம். அப்புறமும் நீ இதே மாதிரி இருந்து அவளும் இதே மாதிரி இருந்தா அப்போ நிச்சயமா கடவுள் ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாரு. டேய், இவங்க சொல்றதாண்டா சரி. இப்ப என்ன, உனக்கு தேர்மொழி சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷமா தான் நீ சந்தோஷமா இருப்ப, அவ்வளவுதானே? கட்டாயமா சந்தோஷமா இருப்பேன். அவளை கொஞ்ச நாளே தனியா விட்டு பேசாம இருக்க வேண்டாம். ஆனா இத பத்தி பேச வேண்டாம். க்ளோஸ் ஆயிரு. ஆனா எல்லை தாண்டிராத. காலம் போன போக்குல போ. பாரு, வாழ்க்கை நிச்சயமா மாறும். எப்படி வேணாலும் உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம்டா. கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்கக்கா. சரிக்கா, அவ இன்றைக்கு போயிருந்தா அது என்னன்னு நான் பாத்துட்டு வரேன். புள்ள தூங்கிட்டா, தொட்டில மட்டும் போட்டுருங்க. சரிடா. அக்கா நான் கிளம்புறேன். பாப்பா முடிச்சிடாங்க. முடிச்சா எனக்கு போன் பண்ணுங்க. சரிடா. ஐயோ, பைக் சாவி வச்சுட்டு வந்துட்டேன். அக்கா, அங்கலே பைக் சாவி தொங்க போட்டுருக்காங்க, கொஞ்சம் எடுத்தாங்க. சித்தே, உனக்கு வேலைய போச்சு. எங்கடா தொங்க போட்டுருக்க? என் ஷர்ட் கழட்டி போட்டுருந்தா அந்த ஆங்கர்ல தான் இருக்கும், பாருங்க. அடிச்சம்பவளே, அவன் ஆங்கர் எங்கடி கிடக்கு? அடி குருடி, உன் கண் பார்ல தானே கிடக்கு, அதை எடுத்து கொடு. என்ன, நான் இப்பதான் அங்க கிளம்பி வந்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள வந்துட்டேன். இன்றே முடிஞ்சதே, அதான் நேரா உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். பாப்பா இப்பதான் தூங்குனா. நான் இதுதான் கேட்க வரேன்னு முன்னக்குட்டியை புரிஞ்சுக்கிட்டேன். தூங்கிட்டாளா? இப்பதான் தூங்குனா. சரி, நீ பசியோட வந்திருப்ப, உள்ளவா. செம்பலியாத்தா, இல்ல, நான் கிளம்புறேன். பாப்பா தூங்கிட்டா. அப்புறம் இன்றைய என்னாச்சுதே? கிடைச்சிட்டு அவங்க நம்மளை பத்தி எதுவுமே கேட்கல. அவங்க என் திறமையதான் பார்த்தாங்க. தாராளமா வந்து வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. நிஜமாவா? அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அன்னக்கிளி அம்மாவை நல்லா தெரியுமா, அதனால உடனே எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அன்னக்கிளி அம்மா எழுற புக்குக்கெல்லாம் அடிமையா, அதனால அவங்க வாரிசு நல்லதா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. சரி, இங்க இருக்க போலியா? கிளம்புறேன். என்ன, அழுதானா? என்கிட்ட இருந்தா அழமாட்டா. ஆமா. சரி, நான் கிளம்புறேன். வேண்டாம் வேண்டாம். நான் அது அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்குல்ல, அதுக்கு நீ கட்டாயம் வரணுமா? வரணும்னு சொல்லியிருக்காங்க. உன் கையெழுத்து கட்டாயமா தேவையா? அதான் வா போலாம். இப்பமா?
ஆமா, இப்ப உடனே போய் ஆகணும். கட்டாயமா போகணும். பைக்ல போயிடலாம். ம்? இனி உன் கையெழுத்து அடிக்கடி தேவைப்படும். ஓ, இங்க பாரு, ஹாஸ்பிட்டல் பக்கம் தானே, எப்போ தேவையோ நான் அப்போ கூப்பிட வந்துருவேன். சரியா? சரி. அப்புறம் இல்ல, சரி. அப்புறம் வாய ட்ரெஸ் பார்த்துட்டு வந்துடலாம். சரி சரி, அப்போ நான் முன்ன போறேன். வேண்டாம். அப்புறம் அக்கா மார்க்கிட்ட என் மனசுல கதை சொல்லிட்டேன். என்ன? அது அது வந்து அது வந்து சரி, கிளம்பலாம், வாங்க போலாம். இல்ல, அக்கா கிட்ட சொல்லிட்டேன். அதான் உங்ககிட்டயும் சொல்லிருக்கேன். நீ அப்புறம் நாளைக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் போக சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் முடிச்சுட்டு முக்கியமான ஒரு பேஷண்ட் தான், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கான எல்லா ட்ரைனிங் கொடுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தூத்துக்குடி போக வேண்டியது இருக்கும். நீங்க இல்ல, நான் பஸ்ல போறேன், அதை சொல்ல வந்தேன். நான் கூட்டிட்டு போறேன். நீ என் கூட வந்தா போதும். நானே கூட்டிட்டு போறேன்னா நீ சந்தோஷமா இருக்கல? நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இவங்க ரெண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் இவங்க நினைப்பு. அதை சொல்கிற விதம் தான் தப்பாக இருக்குதே. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? நீங்க இனிமேல் அழவே மாட்டீங்கல்ல? நீங்க அழுதா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க அழாம சந்தோஷமா குடும்பத்தனை பண்ணுவீங்களே, அது பிடிச்சிருக்கு. நானும் அதை தான் சொல்ல வந்தேன். நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு குழந்தை மாதிரி செட்டப் பண்ணதில்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்பவும் அப்படியே இரு. நீ இப்ப சந்தோஷமா இருக்கல? சொல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கல? நீ ஜெயிச்சிட்டல, வேலை கிடைச்சிருக்கு, நீ சந்தோஷமா இருக்கல? நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? நிஜமா நான் சந்தோஷமா இருக்கேன். எங்க பாரு, நான் சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கல? இவ்வளவுதான். நான் சந்தோஷமா இருக்கேன். அப்பா, இவர் சந்தோஷமா இருக்காரு, நான் சந்தோஷமா இருக்கேன். இங்க பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நிஜமா நீ சந்தோஷமா தானே இருக்க? சந்தோஷமா தான் இருக்கேன். அப்பா, இனி இவ சந்தோஷமா இருப்பா. இவ சந்தோஷமா இருப்பா. அப்பா, இனி இவர் சந்தோஷமா இருப்பாரு. அப்ப இவர் சந்தோஷம் நான் சந்தோஷமா இருக்கல தான் இருக்குது. நான் சந்தோஷமா இருக்கேன். நான் எதுவுமே, இங்க பாருங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறேன்னு மட்டும் பாருங்களேன். நீ பாரு, நான் இனி எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறேன்னு. அப்பா, இவ சந்தோஷமா இருக்கா, நான் சந்தோஷமா இருந்தா இவ சந்தோஷமா இருக்கா. நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நான் சந்தோஷமா இருக்கேன். எங்க பாரு, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். கட்டிக்கிட்டா என்ன வேலை பார்த்து வைக்க போறான்? சொல்ல, நான் உனக்கு கட்டிக்கிட்டா